ஒரே வசனத்தை வேற வேற ஊழியக்காரர்கள் வேற வேற விதமா அதுக்கான அர்த்தத்தை சொல்லி தருவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுல எது உண்மையை எடுத்துக்கிறது? அல்லேலூயா. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வசனத்துக்கு ஒரு டைமென்ஷன் மட்டும் இல்லை, ஒரு கோணம் மட்டும் இல்லை, பல கோணங்கள் உண்டு. அதாவது எங்கேயோ உள்ள ஆதியாகமத்தில் உள்ள வசனம் வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஜாயிண்ட் ஆகும். எங்கேயோ உள்ள மத்தியில் உள்ள வசனம் அப்போஸ்தலர்களில் ஜாயிண்ட் ஆகும். அப்படி எப்படி ஜாயிண்ட் ஆகும்? அப்படி பார்க்கும்பொழுது அது ஒரு விதமான அர்த்தத்தை கொடுக்கும். அப்படி இல்லாம முந்தின வசனத்திலிருந்து வாசிச்சு வந்தீங்கன்னா அது ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அது எல்லாமே இல்லாம நீங்க ஆவியில இருந்து பார்க்கும்போது டக்குனு ஒரு வசனத்தை பார்க்கும்போது அதுல ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஸோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்சனலா என்ன அர்த்தம் ஆண்டவர் கொடுக்குறாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. மற்றவங்க சொல்றத ரெண்டாவது ஒப்பீனியனாட்டு வைங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நமக்கும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அந்த வார்த்தையில தான் அடங்கி இருக்குது. அல்லேலூயா. நம்ம வார்த்தையில ஊறி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா மற்றவங்க சொல்றது அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டது அது எந்த அளவுக்கு அவங்களா தெரிஞ்சுக்கிட்டதா, இல்லை மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதா, இல்லை பிசாசனுடைய வார்த்தைனா கூட தெரியாது. கொஞ்சம் மாறுபாடா வார்த்தையை மாற்றி நீர் இந்த மலையிலேருந்து தாளா கொதியும் தேவதூதர்கள் உன்னை காப்பாற்றுவார்களே என்று வசனத்தை எழுதியிருக்கேன்னு சொல்லி அரைகுறையா வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்றதா நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஸோ நமக்கு ஆண்டவர் என்ன ஒப்பீனியன் கொடுத்துருக்கோ அதை தெரிந்து கொள்ளுங்க. இங்க பல டினாமினேஷன்ஸ் இருக்கலாம், பல சர்ச்சஸ் இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவரே, பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே, பிதாவே தேவன் ஒருவரே, மூன்று பேரும் ஒரே விதமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல நாம் பரலோகத்துக்கு போகும்போது ஒரே பாட்டு தான் பாட போறோம். இப்படி ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்களை ராஜவும் ஆசிரியரும் ஆக்கினீர் என்று. அல்லேலூயா. அந்த பாட்டு தான் எல்லாரையும் பாட போறோம். வேற எந்த பாட்டும் கிடையாது. அல்லேலூயா. நீர் ஒருவரே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரா, நீர் எங்கள் பாவங்களுக்காக மரித்து எங்களை நீதி உள்ளவராக்கிட்டீர். அல்லேலூயா. எங்களை நீதிமான்களாக மாற்றி விட்டீர் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி ரத்தத்தினாலே நாங்கள் ராஜவும் ஆசிரியருமானோம், உம்மோட என்றும் அரசாளுவோம். அல்லேலூயா. இதுதான் நம்ம அங்கே பாட போறோம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.